ஓம் நம சிவாய். வணக்கம். நான் ஆக்சுவலாக அந்த வீடியோலேயே போடணும்னு நினச்சேன். பட் போட்டிருந்தா அது இன்னும் கொஞ்சம் லாங்காக போயிட்டுருக்கும். நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி அவங்க சொன்ன மந்திரம் வந்து சித்தி ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் மந்திரம் சித்தி ஆகணும்னா நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒருத்தவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்கள எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அவங்க காளிக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னாங்க. அவங்க உபாசனை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணலை. ஆனால் பட் அவங்க வந்து அந்த உபாசனை வந்து கம்ப்ளீட்டாக அவங்களால முடிக்க முடியல. அண்ட் இன்னொன்று அவங்களுக்கு சொன்ன மந்திரமும் சித்தி ஆகலை. ஏன்னா அவங்க அந்த ஃபுட்டு வந்து சரியாக சாப்பிடாததுனால ஒரு ரீசன். இப்போது என்ன வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன ரொட்டீன் வச்சுருப்பீங்க அப்படின்னு. என்னோடய அலாம் டைம் வந்து மார்னிங் 2:00. முன்னாடி 3 மணிக்கு இருந்தது, இப்போ 2 மணி ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் அந்த நெய்வேத்தியம் வந்து அவல் பால் வைப்பேன். இப்போது ஒரு பூஜையில் இருக்கிறதுனால அதை சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் 12 மணிக்கு தான் இடையில வந்து எனக்கு பசிச்சுது அப்படின்னா ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் சாப்பிடுவேன். இல்லைனா வேர்க்கடலை அது பாயில் பண்ணது இருக்கும் இல்லைங்களா, அது சாப்பிடுவேன். மத்தியானம் இல்லை நடுவில் வந்து ஒரு இளநீர் கண்டிப்பாக குடிக்கணும், பொட்டாசியம் இல்லையா. ஸோ நீங்களும் வந்து மந்திரமெல்லாம் சித்தி பண்ணுறீங்க அப்படின்னா இளநீர் கண்டிப்பாக குடிக்கணும், நிறைய ஜூஸ் குடிக்கணும். ஸோ அப்புறம் திருப்பி 12 மணிக்கு நிறைய சாப்பிடக்கூடாது. ஒரு 10 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 10 ஸ்பூன் சாப்பாடு அளவு தான் நான் சாப்பிடுவேன் ரெகுலராக. வெஜிடேரியன் ஃபுட். 48 நாள் விரதம்னாலே கண்டிப்பாக வெஜிடேரியன் ஃபுட் தான். அப்புறம் திருப்பி ஈவினிங் காஃபி, அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட மாட்டேன். நைட்டு ரொம்ப பசிச்சு அப்படின்னா எப்போவாச்சும் எனக்கு தோணுச்சுன்னா மேகி சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி ஜூஸோ ஏதாவது வேக வச்சு பாயில் பண்ண ஸ்ப்ரவுட்ஸ் ஏதாவது தான் நான் சாப்பிடுவேன். பச்சை பயிறு, ராஜ்மா அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, சன்னா தால், சுண்டல், இதெல்லாம் நம்ம சாப்பிட்லாம். ஏன் இந்த ஃபுட்ஸ் வந்து முக்கியம்னா, நீங்கள் நிறைய சாப்பிட்டுட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிற மந்திரத்துக்கும் உங்கள் ஃபுட்டும் இம்பேலன்ஸ் ஆகும். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ உங்கள் உடம்பு வந்து அதை தான் வெளிப்படுத்தும். நீங்கள் நிறைய நான்வெஜ் சாப்பிட்டுட்டோ இல்லை நிறைய வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்டுட்டோ, நான் அது வேறு ஒருத்தவங்க என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, மேடம் நீங்கள் வந்து வெஜிடேரியன் சாப்பிட சொன்னீங்க, அதனால தான் நான் வந்து உளுந்து வடை, பாயசம், சாம்பார், பொரியல் எல்லாம், அவியல் எல்லாம் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னாங்க. வெஜிடேரியன் சாப்பிடுன்னு தான் நான் சொன்னேனே தவிர இவ்வளோ சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்லலையேன்னு நினச்சிக்கிட்டேன். பட் ஆனால் அப்படி பண்ணிடக்கூடாது கண்டிப்பாக. இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு 3 வகையான ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்ணுன்னா சாப்பாடு கம்மி பண்ணிவிட்டு பொரியல் ஜாஸ்தி பண்ணிவிட்டு அது கூட ஏதாவது ஒரு சைட் டிஷ் வர மாதிரி அதை ஈக்குவலாக நீங்கள் தான் பிரிச்சுக்கணும். தட்டு ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. இப்போ ஒரு தட்டு இருக்குன்னா அந்த தட்டில் கால்வாசி தான் நீங்கள் சாப்பிடணும். அந்த கால்வாசி நீங்கள் சாப்பிட்டா தான் நீங்கள் மந்திரம் சொல்லும் போது அந்த உங்கள் உடம்பும் உங்கள் மனசும் நீங்கள் சொல்கிற மந்திரத்தை வந்து அந்த மந்திரத்துக்கு சக்தி கொடுக்கறதே நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடும் உங்கள் உடம்பும் தான். நீங்கள் எப்படி தெய்வத்தை கூப்பிடுறீங்களோ அந்த மாதிரி தான் தெய்வம் வரும். ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் காளிக்கு பூஜை பண்ணுற டைம்லலாம் நான் அப்படியே உபாசனை பண்ண இடத்துலையே நான் தூங்கியிருக்கேன். ஏன்னா உடம்பு டயர்ட் ஆகிடும். காளி உடம்புல இறங்கிட்டாங்கன்னா கை காலில் அப்படியே விரைச்சிக்கிட்ட மாதிரி ஆகிடும். ஒரு சில டைம் நவுத்த முடியாது. ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது என்னால் நவுத்த முடியாது. உபாசனையில் நான் உட்காந்துட்டேன்னா, ஏன்னா 2.5 ஹவர்ஸ் ஆகிடும். கண்டிப்பாக 2 மணி நேரம் ஆகிடும் 1008 சொல்லும் போது. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது உங்களுக்கு அந்த சக்தி வந்து காளி தான் கொடுக்கணும். இத்தனைக்கும் நான்லாம் உபாசனை டைமில் ஜிம்மெல்லாம் போனேன். எனக்கு வந்து ஒரு ஆசை, காளி வணங்குறவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா, காளி எவ்வளோ நல்லா இவங்களை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னு ஒரு ஆசை. ஸோ காளிக்காக நான் போனது. அதுக்கப்புறம் எனக்கு டைம் இல்லை. ரெகுலராக ஹோமம் வந்துகிட்டே இருப்பாங்க, மயான காளி ஹோமம்க்கு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். பட் அது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த சக்தியை கொடுத்தது காளி தான். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்போ இந்த பிக்சரில் காமிச்ச மாதிரி இந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் ஒரு உபாசனை இருக்கீங்க, உச்சிஷ்ட கணபதி உபாசனை இருக்கீங்க, இல்லை காளி உபாசனையில் இருக்கீங்க, இந்த கருங்குட்டியோட உபாசனை. ஏன்னா நிறைய பேர் கருங்குட்டி வாங்குவாங்க. இப்போ ராம்ஜி சார்லாம் விஷ்ணுமாயா கருங்குட்டியெல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அவங்களாம் விஷ்ணுமாயா உபாசகர்னும் போது அவங்கக்கிட்டேருந்து கர்ணயக்ஷினி வேணும் இல்லை வேறு ஒரு தேவதைகள் வேணும்னு வாங்கும்போது, நீங்கள் ஒரு தேவதையை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கூட நீங்கள் வந்து அந்த தெய்வதைக்கு பூஜை பண்ண வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. அதனால் நிறைய சாப்பிட்டுட்டு சாம்பார் வடை, தயிர் வடை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள், ஏன்னா தயிர் அப்படின்றதே வந்து நம்மளை வந்து மந்தமாக்கும்னு சொல்லுவாங்க. ப்ரோபயோட்டிக் யோகர்ட் அப்படின்னு விற்பாங்க, இப்போ விற்கிறாங்க. எனக்கு கேர்டெல்லாம் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்ததுன்னா ஒரே ஒரு கப் நான் வாங்கி சாப்பிடுவேன். அது வேறு. க்ரீக் யோகர்ட் அதெல்லாம் ஃப்ளேவர்ஸோடு வரும், அது வேறு. ஆனால் நம்ம தயிர் சாப்பாடாக ஊற்றி சாப்பிட்றதுன்றது வேறு. ஏன்னா தூக்கம் வந்துடும், உங்களால் மந்திரம் சொல்ல முடியாது. ஸோ அதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் அந்த மாதிரி வாங்குற போது, நீங்கள் ஒரு தேவதையை வாங்குறீங்க இல்லை கருங்குட்டி வாங்குறீங்க, விஷ்ணுமாயா வாங்குறீங்கன்னும் போது இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் அந்த மந்திர தியானம், அவங்க கொடுக்குற மந்திர தியானங்கள், மந்திர உச்சாடனங்கள் அதெல்லாம் நீங்கள் பண்ணும் போது தான் நீங்கள் வாங்கின்னு வந்து விஷ்ணுமாயாவோ இல்லை கருங்குட்டியோ கூட உங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும், விஷ்ணுமாயா நாளைக்கே வந்துட்டாருன்னா நம்ம கஷ்டம்லாம் தீண்டுருமான்னு. கிடையவே கிடையாது அப்படி. ஏன்னா நீங்கள் வாங்குறீங்க ஒரு இடத்துலேருந்து, பட் அந்த குழந்தைய வந்து நீங்கள் தான் வளர்க்கணும், அந்த குழந்தைய நீங்கள் தான் டியூன் பண்ணணும். ஸோ மாந்திரிகம் அப்படின்றது இட்ஸ் நாட் ஈஸி. கண்டிப்பாக அவங்க அதுக்கேற்ற ஃபுட்டை சாப்பிடணும்.
அவங்க ஏன்னா நீங்கள் சினிமாவில் பார்க்குற மாதிரியோ இல்லை கேட்குற மாதிரியோ நம்மளாம் நினச்சிப்போம் அவங்களாம் நல்லா இட்லி பொங்கல் வடை பாயசம் சாம்பார் பிரியாணி எல்லாம் சாப்பிடுவாங்கன்னு. ரொம்ப ரொம்ப கம்மி. மாந்திரீகம் பண்ணுறவங்க தான் கம்மியாக சாப்பிடுவாங்க. எஸ்பெஷலி இந்த ஆன்மீகம் லைனில் இருக்கவங்க. நீங்கள் அவங்களோட ஃபுட்டெல்லாம் போய் பாருங்கள், அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க இதாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சமைச்சு சாப்பிடவும் டைம் இருக்காது. அவங்களுக்கு ரெகுலராக பூஜாஸும் இருக்கும். அவங்க உடம்பும் அதை ஏற்றுக்காது. இப்போ நானே வந்து 48 நாள் பூஜையில் ஒரு 4 நாள் நான் வந்து ஃபுட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. 10 ஸ்பூன் சாப்பாடுக்கு மேலே சாப்பிட முடியாது. நான் சாப்பிடணுன்னு எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு வச்சாலும் என்னால் அதை உடம்பு ஒத்துக்காது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த டயட் ஃபுட்டு அப்படின்றத நீங்கள் மாந்திரிகம் படிக்கணும், நீங்கள் ஒரு மந்திரம் சித்தி செய்யணும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினைக்கிறீங்கன்னா, இந்த பிக்சரில் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க. என்ன நாள் என்ன நீங்கள் சாப்பிட்ணுன்னு, என்ன காய்கறிகள் நீங்கள் சாப்பிடணும், எவ்வளோக்குள்ளோ நீங்கள் வந்து வெஜிடபிள் சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்குள்ளோ உங்கள் உடம்பு வந்து அந்த மந்திர சக்தி வந்து கிரகிச்சிக்கும். எஸ்பெஷலி வந்து எதுலனா இப்போ பைரவர் வணங்குறவங்களாம் வந்து நீர்க்காய் நிறைய சாப்பிடுவாங்க. பீர்க்கங்காய், இளநீர், நல்ல குளிர்ச்சியான பானகம் போட்டு அந்த பனங்கல்கண்டு போட்டு தண்ணி, நான் கூட அதெல்லாம் குடிப்பேன். ஸோ அதை போட்டு தண்ணி குடிப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் பைரவர் வணங்கும் போது பம் எப்படின்றது பைரவரோட பீஜம். ஸோ அதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் உடம்பு வந்து உஷ்ணமாயிட்டே இருக்கும். நான் ரெகுலராக காலபைரவர் அஷ்டகம் பாடிட்டே இருப்பேன் டெய்லி. ஸோ நான் அதை வந்து என்னோடய உடம்பை நான் குளிர வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ காளியோட மந்திரம்லாம் நல்ல உடம்பு ஹீட் ஆகிற மந்திரம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு உடம்புல வந்து கொப்பளம் அதெல்லாம் வர்றதுக்கான பாசிபிலிட்டி வந்து நிறைய இருக்கும். முகத்துலலாம் நிறைய வரும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த மந்திரம், இந்த ஃபுட், உங்கள் உடம்பு, உங்கள் மைண்டு, இது 4மே ஒரே லைனில் இருக்கணும். எனக்கு தமிழில் சொல்ல வரல. ஸோ இது 4த்தையுமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் மாந்திரிகம் பண்ணிங்கன்னா உங்களை யாருமே அடிச்சுக்கவே முடியாது. ஸோ இதுதான் ரீசன். நீங்கள் அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஃபுட்டு, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.